வணக்கம் மக்களே. அதாவது இப்போ பரவலா பேசக்கூடிய இந்த கேரளால நடக்கிற மீ டூ மூமெண்ட் பத்தி தான் நான் பேசுறேன். ஸோ இதுல வந்து இந்த மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப அத்தியாவசியம். இந்த மூமெண்ட் நடக்குது. யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ, பெண்கள் பாதிக்கப்பட்டாங்களோ, அவங்க வந்து நியாயம் கிடைக்கணும். இந்த மாதிரி தப்புலாம் எப்பவுமே நடக்கக்கூடாது. ஸோ இதுக்கு வந்து என்னோட எல்லாரோட முழு சப்போர்ட்டுமே இருக்கு. நான் என்னோட தனிப்பட்ட அனுபவம் வந்து என்ன என்னன்னா, இப்போ நான் வந்து இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில நானும் இருக்கேன். ஜூனியர் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணியிருக்கேன், சின்ன ரோல்ஸ் பண்ணியிருக்கேன், மீடியாலையும் இருக்கேன், நியூஸ் மீடியால இருக்கேன். ஸோ என்னோட அனுபவம் ஆஸ் அ மேல் ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களும் பல விதத்துல பாதிக்கப்படுறாங்க. ஜென்ஸ் அதாவது இப்போ நீங்க இந்த சினிமாக்கெல்லாம் போனீங்கன்னா, ஷூட்டிங் போனீங்கன்னா, ஜூனியர் ஆர்டிஸ்டா போறீங்க. அதுல வந்து ரொம்ப நேரம் சும்மாவே நிக்க வைப்பாங்க. மெயின் ஆர்டிஸ்டை வச்சே ஃபுல்லா எடுத்துட்டு இருப்பாங்க. அஹ் நம்ம ஏதோ ஒரே ஒரு சீன் அங்க அங்க தூரத்துல நடத்து போறதுக்காக காலையில 7 மணிக்கு ஷூட்டிங் போவோம். நைட்டு 6 மணி, சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அப்படியே நிக்க வைப்பாங்க ஒரு ஷாட் எடுக்கிறதுக்கு. இதுக்கெல்லாம் நம்ம வந்து யார்ட்டையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. இது ஒரு டைப் ஆஃப் எக்ஸ்பிளாய்டேஷன் தானே. இப்போ வந்து அதுக்கு அவ்வளோ நாள் நிக்கிறதுக்கு ஒரு 800 ரூபாய் தருவாங்க. அதுவும் தருவாங்களா, எப்போ தருவாங்க ஒன்றும் தெரியாது. இது சினிமா ஃபீல்டு மட்டும் இல்லை, ஐடி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து நீங்கள் என்னதான் படித்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்குது ஏதாவது சொன்னீங்கன்னா 10,000 15,000 தண்டி தர மாட்டாங்க. நீங்கள் போய் ஒரு ஹெச்ஆர்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எக்ஸ்பிளாய்டேஷன்ங்கிறது எல்லா ஃபீல்டுலையுமே இருக்கு. ஸோ இதுக்கு வந்து இப்போ நம்ம நியாயம் கேட்கணும், யார்கிட்ட போக முடியும் சொல்லுங்க. பெண்களாவது வந்து ஏதாவது இருந்தால் நான் 4 பேர் கேட்கறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. உமன்ஸ் ரைட் மூவ்மெண்ட், மென்னுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா யார் வராங்க சொல்லுங்க. ஸோ எக்ஸ்பிளாய்டேஷன்ங்கிறது எல்லா எல்லா ஃபீல்டுலையுமே இருக்கு. எஸ்பெஷலி இப்போ மென்னுக்கு வந்து சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக இது நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஆடிஷனுக்கு போறீங்க, அதெல்லாம் மென்னு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. அவங்க வந்து நிறைய இதுல வந்து எங்களுக்கு ஃபீமேல் மட்டும்தான் வேணும், மென்னு வேணாம் அப்படின்னு கேட்குறவங்கலாம் இருக்காங்க. ஸோ நம்ம போய் யார்கிட்ட கேட்க, நம்மள்ட்ட வந்து என்ன சொல்லுவாங்க, உனக்கு இஷ்டம் இல்லாட்டி இந்த ஃபீல்டில் இருக்காத, நீ போய் ஏதோ நார்மல் வேலைக்கு பாரு. இது மாதிரி அவங்கள்ட்ட போய் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ எக்ஸ்பிளாய்டேஷன் ரொம்ப எல்லா ஃபீல்டு எக்ஸ்பிளாய்டேஷன் இல்லை, நியாயம்னு ஒன்று தான் எல்லாருக்குமே இருக்கணும். அதுதான் என்னோட கருத்து. இந்த மூமெண்ட்டு இதெல்லாம் நடக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா நியாயம், இப்போ நமக்கு நியாயம் கேட்கறதுக்கும் யாராவது ஆள் வேணும். எவ்வளவோ எக்ஸ்பிளாய்டேஷன் நடக்குது. மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு வரவங்களுக்கு எவ்வளோ ஜென்ஸ் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. நம்ம கேட்கறதுக்கு எவனும் கிடையாது. சரிங்களா? பெரிய இடத்துல வரவங்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ என்னோட இது என்னன்னா, இந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒருத்தருக்கு வந்து பாதிக்கப்படுறாரு, சரியா நடக்கலைன்னா கேட்கறதுக்கான ஒரு மெக்கானிசம் இருக்கும். அவ்வளவுதான். அதுதான் என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.